வணக்கம் ரோலே. இன்றைக்கி 23 முதலாம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடகப் பிரிவு தன்னுடைய முகநூல் பக்கத்திலே பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளை நான் எங்களுடைய உறவுகளுக்காக தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையிலே மாவட்ட அரையாண்டுக்கான விலை நிர்ணய குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு 2026 மாவட்ட விலை நிர்ணய குழு கூட்டத்தின் முதலாவது அரையாண்டுக்கான கூட்டமானது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே அரசாங்க அதிபருடைய திரு மருதலிங்கம் பிரதீபன் தலைமையிலும் வடக்கு மாகாண பிரதி செயலாளர் பொறியியலாளர் திரு சுதாகர் அவர்களின் இணைத்தலைமையிலும் இன்றைய தினம், அதாவது 23 முதலாம் மாதம் 2026 பிற்பகல் 2:30 மணிக்கு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்திலே நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்திலே தலைமை உரையாற்றிய எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் மாவட்ட விலை நிர்ணய கூட்டமானது மிக முக்கியமானது எனவும், இது அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் மற்றும் தனியார் துறைக்கு பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பான விலை நிர்ணயம் தேவையாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், விலைகள் நிர்ணயம் செய்யப்பட்டாலும் அதன் விலைக்கு பொருட்கள் சேவைகளை பெற முடியாத நிலைமையும் காணப்படுவதாகவும், அதற்கேற்ப பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் மற்றும் சேவை வழங்குநர்கள் இணைந்து விலைகளை நிர்ணயம் செய்யுமாறும், அரசாங்கத்தின் அபிவிருத்தி செயற்பாட்டுக்கு இது அத்தியாவசியமாக உள்ளதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பான விலைகள் ஆராயப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே சிவகரன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி திரு அஜயகரன், பிரதம பொறியியலாளர் திரு திருக்குமார், பிரதேச செயலாளர்கள், திணைக்களங்களின் பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், தொடர்புடைய சேவை அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது, இன்றைக்கு யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக சந்தை 2026 ஆரம்பம் 16வது யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்றைய தினம், அதாவது 23 முற்றவழி மைதானத்தில் காலை 10:30 மணிக்கு கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து பொருளாதார முன்னேற்றத்துக்கான வடக்கின் நுழைவாயில் என துணிப்பொருளே ஆரம்பமான இந்த யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தை தொடர்ந்தும் 24 சனிக்கிழமை மற்றும் 25 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களிலும் காலை 10 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரை குறித்த கண்காட்சி இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதன் தொடக்க விழா நிகழ்வுகள் இன்றைய தினம் காலை யாழ்ப்பாண தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றிருக்கிறது. தொடக்க விழாவை தொடர்ந்து விருந்தினர்கள் மங்கள வாத்தியங்களுடன் யாழ் முற்றவழி மைதானத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் விருந்தினர்களாக வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ கருணநாதன் இளங்குமரன், யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் கௌரவ சிறிசாய் முரளி, யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புடிகலியனகம, பலாலி விமானப்படை கட்டளை அதிகாரி லங்கா, கண்காட்சி மற்றும் மாநாட்டு சேவைகள் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் திரு அர்ஜுன் தர்மதாச மற்றும் பணிப்பாளர் திரு AMF பாரூக், யாழ்ப்பாண வணிகர் மற்றும் கைத்தொழில் மன்றத்தின் தலைவர் திரு குலசிங்கம் வசீகரன், அதன் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி திரு கே விக்னேஷ், லங்கா கண்காட்சி மற்றும் மாநாட்டு சேவைகள் நிறுவனத்தின் சிரேஷ்ட திட்ட முகாமையாளர் திரு இமால்ஹா, முல்லைக்காம வர்த்தக பிரமுகர்கள் மற்றும் அரசனை நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. விருந்தினர்கள் நாடாக்களை வெட்டி கண்காட்சி கூடங்கள் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டன. தொடர்ந்து விருந்தினர்கள் வர்த்தக கூடங்களை பார்வையிட்டு யாழ்ப்பாண வர்த்தக தொழில் மன்றத்தினர் ஏற்பாட்டில் பொருளாதார முன்னேற்றத்துக்கான வடக்கின் நுழைவாயில் 2002 ஆரம்பிக்கப்பட்ட யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது இம்முறை 16வது தடவையாக மிக சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு விவசாயம், தொழில்நுட்பம், விருந்தோம்பல், கல்வி, உணவு, நவநாகரீகம் மற்றும் இதர தொழில்துறைகள் என பல்வேறுபட்ட வர்த்தக நிறுவனங்களின் பொருட்கள் மற்றும் சேவைகள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யும் வகையில் பல்வேறுபட்ட வழங்குநர்களால் 400க்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என ஊடகப் பிரிவு, யாழ் மாவட்ட சேர்த்து ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. அடுத்ததாக சமூக நல்லிணக்க சமூக விழிப்புணர்வு பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற தைப்பொங்கல் விழா பற்றியும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பொங்கல் விழா ஒன்று நடைபெற்றிருக்கிறது மாவட்ட செயலகத்தில்.
அந்த நிகழ்வு யாழ் மாவட்ட செயலக வருடாந்த விழாவாக நலம்புரி கழகத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலக நலம்புரி சங்கத்தின் தலைவரும் புள்ளி விவர பிரதி பணிப்பாளருமான திரு எம் வித்யானந்த நேசன் அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் 21ஆம் தேதி, அதாவது நேற்றைய முன்தினம் காலை 10:30 மணிக்கு யாழ் மாவட்ட செயலக முன்றையில் நடைபெற்றது. இந்த தைப்பொங்கல் நிகழ்வு நெதர்லாந்து உயர்ஸ்தானிகர் கௌரவ HE வைஃப் டி போர் அவர்களின் அரசாங்க அதிபருடனான சந்திப்பு, பின்னர் அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதிபலனுடன் இணைந்து பங்கு பெற்றி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தைப்பொங்கல் நிகழ்வில் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகையினால் இந்த மாவட்ட செயலகத்தினுடைய ஊடகப் பிரிவு தந்த செய்திகளின் தொகுப்பாக இன்றைய இந்த செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்ந்தும் இனிவரும் நாட்களில் மாவட்ட செயலகத்தின் ஊடகப் பிரிவின் செய்திகளை நானும் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்தங்களுக்கு வழங்குவதற்கு முயற்சிக்கின்றேன் என்று கூறி இத்துடன் இந்த செய்திகள் பதிவுகளுடன் விடைபெறுகிறேன். நன்றியுடன் முருகன். வணக்கம்.